அன்பு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு செய்தி. இன்னைக்கு சட்டக்கல்வி பயிலணும் அப்படிங்கிற எண்ணம் பரவலாக இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், 1000க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இந்தியாவில் நடைமுறையில் இருக்குது. இது இல்லாமல் ஜிஓஸ் அன்றாடம் அரசாணைகள் நிறைய வெளிவருது. அதற்குண்டான விளக்கங்கள், இப்போ ஜிஎஸ்டி சார்ந்த விஷயங்கள், இதில் வியாபாரிகளுக்கும் பல விளக்கங்கள் தேவைப்படுது. அப்போ இந்த சட்டத்துறையோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஒரு சட்ட வல்லுனர் எப்பொழுதுமே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு நம்மளோட பிள்ளைகள் 10th +2 மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க சட்டப்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற பெற்றோர்கள் மாணவர்களுக்கு இந்த செய்தி ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், எந்த கல்லூரியில் சேருவது, 10th படிக்கிற மாணவர்கள் இனிமேட்டு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, +2 படித்த மாணவர்கள் எந்த கல்வி நிறுவனத்தில் நம்ம பிள்ளைகளை சேர்க்கலாம் அப்படின்னு யோசனையில் இருக்க பெற்றோர்களுக்கு இது ஒரு செய்தி. இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம அடிப்படையாக பார்க்க வேண்டிய விஷயம், கல்லூரி தேர்வு செய்கிறதுல கட்டிடங்களையோ சுற்றுச்சூழலையோ நமக்கு அருகாமையில் இருக்குது அப்படின்றதுலையோ சூஸ் பண்ணாதீங்க. கல்லூரியோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் பாருங்கள். அதில் உள்ள ஆசிரியர்களுடைய தரம் எப்படி இருக்குது, அவங்க என்ன படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, என்ன தகுதியில் அவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதர அடிஷ்னல் கோர்சஸ் என்னென்ன இருக்குது, இன்டர்ன்ஷிப் என்ன கொடுக்குறாங்க, அவங்களுக்கு உண்டான பயிற்சிகள் என்ன வழங்கப்படுது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு கல்லூரியை நீங்கள் தேர்வு செய்யுங்க. இதில் முதல் கட்டமாக நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜுடைய ஒரு கல்வி நிறுவனம் தான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சோயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும், நீங்கள் +2 முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 90% எபோ இருக்கிற நீங்கள் மாணவர்கள் இதுக்கு அப்ளை செய்யலாம். இது ஆல்ரெடி இந்த வருடம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த 10th 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் +2ல் 90%க்கு மேலே எடுக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய கல்வியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இதில் என்ன அட்வான்டேஜ், இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய இந்த கல்லூரியில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெரும்பாலும் PhD முடித்தவங்களாக இருக்கிறாங்க, டாக்டரேட் முடித்தவங்களாக இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், நெட்டு செட்டு ஸ்லெட்டு இது முடித்த எலிஜிபிலிட்டி ஆசிரியர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. இது இல்லாமல் அனுபவம் அதிகமாக உள்ள ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இந்த கல்லூரியில் இருக்கிறாங்க. இதனால் நம்ம அந்த கல்வியை தரமாக கற்றுக்கவும் முடியும். ப்ராக்டிஸ் வைஸ் இதில் கெஸ்ட் லெக்சர் வர்றாங்க, அவங்க அட்வொகேட்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த ரியாலிட்டியை நம்ம அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. இது நம்ம கல்வியில் அந்த வழக்கறிஞர்களாக வர நம்ம பிள்ளைகள் வரும்போது பல வகையில் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.